வந்து இந்த பிக் பாஸ் லைவ்ல வந்துட்டு ஒர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த 2 பேர்த்த வந்துட்டு பயங்கரமா விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கேவலமா பேசுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமா பேசுமோ அந்த மாதிரி வந்து பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பனிஷ்மெண்டா வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. இதுல வந்துட்டு நம்ம வர்ஷம் வந்து பயங்கரமா வந்துட்டு பொங்கி இருந்தாங்கன்னு தான் சொன்னோம். நாயகின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதான் வந்துட்டு இந்த ஒரு லைவ்ல நடந்துச்சு. அது வந்து ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கணும்னா நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை பண்ணிட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் அதை பண்ணிருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து அந்த ஒரு டாஸ்க்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவகுமார் வந்து யாருமே எதுவுமே சொல்ல, யாருமே எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தர்ஷிகா மட்டும்தான் நம்ம சிவகுமாரை சொல்லியிருந்தாரு ஒழிச்சு வேற யாருமே வந்து சிவகுமார் வந்து சொல்ல. மிச்சம் எல்லாருமே வந்து நம்ம விஜய் விசால இருந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து சௌந்தர்யா வந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணாங்க. அண்ட் சிவகுமார் சொல்றாங்க அங்க ஒண்ணுமே இல்ல, அதனால வந்துட்டு சொல்லியா இல்ல வந்து அவங்க வேணும்னே சொல்ல அப்படிங்கிறதுல ஃபுல்லா வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்து இப்ப வந்து வர்ஷி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு அவங்க குரல்ல எப்படின்னா நம்ம ஜெஃப்ரியா இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஒரு 2-3 பேர் வந்துட்டு சரியா அருணா இருக்கட்டும், நம்ம அருண் ஜெஃப்ரி அண்ட் வர்ஷி இவங்க எல்லாருமே அவங்க வாய்ஸ்லேயே சௌந்தர்யா வாய்ஸ்லேயே வந்துட்டு பேசி அவங்களே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சொல்ல போனா அவங்க வந்துட்டு இமிட்டேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இது வந்துட்டு குரல்ல வந்துட்டு பேசுறதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மனம் அவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டாங்க. சொல்ல போனா அவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஏத்துக்கிட்டாங்க. அப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே பேசக்கூடாது, அதனால வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்களா இல்ல அதுக்கு ரியாக்ஷன் வந்து பின்னாடி வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுல கூட ஒண்ணுமே தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க குரல்ல வந்துட்டு உங்களுக்கு பேசுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாக் வந்துட்டு ஒரு டாக் நேம் சொன்னாங்க. என்ன டாக்னா வந்துட்டு ஏதோ ஒரு சொன்னாங்க. அந்த டாக் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா அப்படியே குலைச்சிக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு நீங்க குலைச்சிக்கிட்டே கிடக்கீங்க. அதான் அதுக்கு ஒரு யூஸே இல்லாத மாதிரி போயிருது. அப்படியே குறைக்கணுங்கிறக்காண்டி நீங்க குலைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த டாகை மென்ஷன் பண்ணி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வார்த்தை அப்ப யூஸ் பண்ணீங்க ஈஸிட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு இப்ப யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால ஈஸிட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வேர்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணாங்க சௌந்தர்யாவுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த நாய் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்பயாச்சும் குறணும் அப்படியே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே அந்த இடத்துல அப்படியே குறைக்கிற மாதிரி அப்படியே நடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எப்பயாச்சும் வந்துட்டு சோன்னு கத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க நாயை வச்சு. அண்ட் இது வந்துட்டு அவங்க எனக்கு இது சொன்னது கூட ரொம்ப கஷ்டம் இல்லை, அவங்க குரலை வந்து இமிட்டேட் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சாட்டர்டே சண்டே வந்து பேசப்படுமா படாதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு எதா இருந்தாலும் பாருங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.